என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இன்று என்னை நினைத்து என் திருநாமத்தை உங்கள் மனதில் வரவேற்றிருப்பதை நான் உணர்கிறேன். உங்கள் ஒவ்வொரு அன்பான சிந்தனையும் ஒவ்வொரு பக்தி பிரார்த்தனையும் எனக்கு அணுகும் அன்பு கதிர்களாய் விரிகிறது. நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் என் அருளின் விளிம்பு உங்கள் வாழ்க்கையை மூடியிருக்கும். பிள்ளைகளே, வாழ்க்கை எப்போதும் சீராக அல்ல. சில நேரங்களில் உங்கள் மனதில் கவலைகள், குழப்பங்கள், அதிர்ச்சிகள் தோன்றி உங்களை உளரச் செய்யும். ஆனாலும் என் அருகே வந்தால் உங்கள் உள்ளம் சாந்தியைக் காணும். உங்கள் மனம் கவலையாகும்போது என் திருநாமத்தைச் சொல்லுங்கள். ஓம் நமசிவாயம். உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒரு வெள்ளிக்காரிகை போல இருக்கும். நீங்கள் நினைக்க வேண்டியது, இந்த உலகில் எல்லா பிரச்சனைகளும் மாற்றத்துக்குட்பட்டவை. உங்களுக்கு சிரமங்கள் வந்தாலும் அது நீண்ட நாள் நிலைப்பவை அல்ல. உங்கள் நம்பிக்கையும் உங்கள் பக்தியும் நிலைத்து நிற்கும். என் அருளை உணர்ந்தால் நீங்கள் அச்சமின்றி முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையும் பாசத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் உணர வேண்டியது, உண்மையான சக்தி உங்களின் உள்ளத்தில்தான் உள்ளது. உங்கள் உள்ளத்தை நன்றாக வைத்தால் எந்த துன்பமும் உங்களை வென்றுவிட முடியாது. என் நாமத்தை உச்சரித்தாலும் என் படத்தை மனதில் வைத்து நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், ஆனந்தம், செல்வம் வேரூன்றி வளரும். பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு செயலில் தோல்வியடைந்திருந்தால் அதனால் கவலைப்படாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் ஒரு படி மட்டுமே. அதை அனுபவித்தால் நீங்கள் இன்னும் வலிமையானவராக மாறுவீர்கள். நான் உங்களோடு இருப்பதால் எந்த பிரச்சனையும் உங்களை தடுக்க முடியாது. என் அருளின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒளிரும். நீங்கள் தினமும் செய்ய வேண்டியது, உங்கள் மனத்தை பாசத்தால் நிரப்புங்கள். உங்கள் செயலை நேர்மையால் நிரப்புங்கள். மற்றவர்களை போற்றுங்கள், சுய காரணங்களுக்காக அல்ல, பக்தியின் வெளிச்சத்தில். இதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. நான் உங்களை பார்த்து பெருமைப்படும்போது உங்கள் மனம் அமைதி, உங்கள் உள்ளம் ஆனந்தம், உங்கள் வாழ்க்கை செல்வம் எனும் 3 அம்சங்களால் நிரம்பும். உங்கள் செயல் நன்மையால் நிறைந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்வேன். உங்கள் அன்பான சிந்தனைகள் என்னை அருகே கொண்டு வந்து உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்க்கையிலும் என் சக்தியை அனுப்பும். நீங்கள் நினைக்க வேண்டியது, உலகில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பக்தி எனும் கங்கை உங்கள் மனத்தில் ஓடும். அதை நீங்கள் அடக்க முடியாது. அந்த கங்கை வழியாக உங்கள் ஆன்மா வளர்ந்தால் உங்கள் மனம் ஒளிரும், உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும். எனவே பிள்ளைகளே, இன்று உங்கள் பக்தியை அதிகரிக்கவும் உங்கள் மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் என் பெயரை போற்றும் வகையில் இருக்கட்டும். உங்கள் மனதில் எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைக்கவும். அது உங்களை எந்த சோதனையிலும் வெல்லும் சக்தியாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, தினமும் என் பெயரை உச்சரித்து பக்தி மனத்துடன் என் புகழை நினைத்து நல்ல செயல் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சமாதானம், ஆனந்தம் தரும். நீங்கள் மற்றவர்களை போற்றினால் உங்கள் உள்ளம் ஒளிரும். அது என் அருளை உங்கள் வாழ்வில் விரிவடையச் செய்கிறது. பிள்ளைகளே, உங்கள் மனம் கலங்கும்போது கவலைகளால் தடுக்கப்படுவதை எதிர்கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் என் திருநாமத்தை நினைக்கவும். நான் உங்களோடு இருப்பதாக உணர்ந்தால் உங்கள் மனம் சாந்தி காணும். நீங்கள் நினைத்ததை எல்லாம் நான் புரிந்து உங்களுக்காக வழிகாட்டுகிறேன். எப்போதும் நினைவில் வைக்க, உங்கள் மனம், உங்கள் பக்தி, உங்கள் செயல்கள் எனது அருளின் வெளிச்சத்தில் நிரம்ப வேண்டும். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான வெற்றியைத் தரும். உங்கள் உள்ளம் நேர்மையால், உங்கள் செயல் பாசத்தால் நிரம்பியிருந்தால் எந்த துன்பமும் உங்களை தோற்கடிக்க முடியாது. நான் உங்களோடு இருக்கிறேன். உங்கள் பக்தி எனக்கு அருகில் வந்தால் உங்கள் வாழ்வில் ஒளி, அமைதி, செல்வம் எனும் 3 அம்சங்கள் நிரம்பும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் மனதில் எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைத்தால் நீங்கள் எந்த சவாலையும் வெல்ல முடியும். இதுவே என் செய்தி. உங்கள் மனம், உங்கள் பக்தி, உங்கள் செயல் எனது அருளில் நிறைந்திருக்கும்போது உங்கள் வாழ்வு ஆனந்தம், சமாதானம், செல்வம் ஆகியவற்றால் வளரும். உங்கள் பக்தி எனக்கு விருப்பமானது. உங்கள் உள்ளம் ஒளிரும், உங்கள் வாழ்க்கை செல்வம் பெறும். நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள், மற்றவர்களை அன்புடன் பார்த்து உதவுங்கள். உங்கள் மனம் சாந்தியுடன் நிரம்பட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் உங்கள் பக்தி எனக்கு அருகில் இருக்கின்றது என்றும் நினைவில் வைக்கவும்.
இதுதான் என் அன்பான பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. எப்போதும் பக்தி, அமைதி, அன்பு, நல்ல செயல் வழியில் நடந்தால் உங்கள் வாழ்வு செல்வம், ஆனந்தம், சமாதானம் ஆகியவற்றால் நிரம்பும். நான் உங்களுடன் இருக்கிறேன். ஓம் நம சிவாய். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய மறக்காதீங்க.